முருக பக்தர்கள் பச்சை நிறத்தில் ஆடை அணிகிறாங்க. முருகனுக்கு பிடித்த நிறங்களில் ஒன்றா பச்சை நிறம் இருக்குது. முருகனுக்கு பச்சை சார்த்தி வழிபாடே நடக்கின்றது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு சிலர் சொல்வதைப் போல குபேர வசியம் எல்லாம் இதில் கிடையாதுங்க. முருகப்பெருமானுக்கும் இந்த குபேர வசியம்ங்கிற சொல்லுக்கும் தொடர்பே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் குபேரனுக்கு பச்சை நிறம், அந்த பச்சை குங்குமம் எல்லாம் யார் வைத்தார்கள் என்று தெரியவில்லை. இதுக்கு என்ன காரணம்? பச்சை ஆடை அணிவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, குன்றுகள் தோறும் குடிகொண்டவன் முருகப்பெருமான். அப்போ அந்த காலத்தில் இப்போல்லாம் நம்ம பஸ் இருக்குது, கார் இருக்குது, மேலே ரோடு போட்டிருக்காங்க, மலைக்கு போகிறோம். ஆனால் ஆதி காலத்தில் மேலே மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்கணும் அப்படின்னா நம்ம கீழே இருந்து மலை வழியாக அந்த காடுகள் வழியாக நடந்து தான் செல்ல வேண்டும். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுடைய கண்களை உறுத்தாத வண்ணம் பச்சை நிறத்தில் செடி கொடிகள் இருக்கக்கூடிய அதே வண்ணத்தில் ஆடை அணிந்து முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு பக்தர்கள் சென்றார்கள். அதனால தான் அந்த பச்சை ஆடைங்கிறது முருகப்பெருமானுடைய பக்தர்கள் வழக்கமாக அணியக்கூடிய ஆடையாக மாறியது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் இதனால் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம், இயற்கை தான் கடவுள், கடவுள்தான் இயற்கை. இயற்கையை நீ பாதுகாத்தால் எப்படி கடவுள் உன்னை பாதுகாக்கிறாரோ அதை போல இயற்கையும் உன்னை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் நம்முடைய முன்னோர்கள் இந்த பச்சை வர்ணத்தை பயன்படுத்தினார்கள் ஒரு குறியீடாக. அது மட்டும் கிடையாது, இன்னொன்று சொல்லுவாங்க, பச்சை சார்த்தி வழிபடுறது குபேர வசியம் அப்படிங்கிறாங்க. அது கிடையாதுங்க. பச்சை சார்த்தி வழிபடுறது அப்படின்னா முருகப்பெருமானை விஷ்ணுவின் அம்சமாக பாவித்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு தான் முருகப்பெருமானுக்கு பச்சை சார்த்தி வழிபடுவது. அனைவருக்குமே தெரியும், பிரம்மமாக வழிபடக்கூடிய வழிபாடு தான் வெள்ளை சார்த்தல். அதே போன்று சிவமாக வழிபடக்கூடிய வழிபாடு தான் சிவப்பு சார்த்தல். அதே மாதிரி தான் இந்த பச்சை சார்த்தலுமே தவிர இதுக்கும் இந்த குபேர வசியம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கல் வேர்டு, ஏன்னா மக்களுடைய வீக் பாயிண்ட்டே அதுதான், பணம் அப்படிங்கிறது தான் வீக் பாயிண்ட்டு. அந்த குபேர வசியம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கல் வேர்டுக்கும் முருகப்பெருமானுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது.